பேர் சொல்லி அதிகப்படியாக பின்னாடி வாடா. ஓகே என்ன கொடுங்க விக்கி, நீங்கள் தான் இருக்குது. சொல்லுப்பா. அட்வொகேட் நீலம் ரகுவரன். நான் கரூர் மாவட்டத்தில் கரூர் நீதிமன்றத்தில் தான் நான் பணியாற்றி வந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி நேற்று 8ஆம் தேதி நேற்று எங்கள் அண்ணன் வந்து டாக்டராக இருக்கார், நீலம் அரிகரன்னு. கலங்காணியில், ராசிபுரம் மாவட்ட கலங்காணியில் தான் கிளினிக் வச்சுட்டு, நந்தனம் கிளினிக் வச்சுட்டு முடிச்சுட்டு வராரு. வர வழியில் அரசு காணியிலிருந்து பின்தொடர்ந்து வந்த அடையாளம் தெரிந்த நபர்கள் 3 பேர், வாவுஸ் தெரிந்துக்காரங்க சேர்ந்து 3 பேர் வந்து 5 ரோட்டு டர்னிங்கில் வண்டி நிப்பாட்டி எங்கள் அண்ணனை வந்து கன்னத்தில் அடித்து, ஏன்டா இந்த மவனே அப்படின்னு கெட்ட வார்த்தையில் திட்டி, இருந்த 3 பேருமே எங்கள் அண்ணனை அடிச்சிருக்காங்க. ஏன்டா என்னை அடிக்கிறீங்கன்னு எங்கள் அண்ணன் கேட்கும்போது, இந்த மாதிரி உன் தம்பி வந்து வாவுஸ் தெருக்காரங்க கருப்பாளி தெருக்காரங்க மேலே கொடுத்த கேஸில் என் வாபஸ் வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டு எங்கள் அண்ணன் அடிச்சிருக்காங்க. இது தகவல் தெரிஞ்சு எங்கள் அண்ணன் எனக்கு கூப்பிட்ட உடனே நான் அங்கேருந்து வேகமாக வந்து நான் அந்த சண்டையில் ஈடுபடும் போது என்னோடய செல்லையும் தள்ளி அடித்து உடச்சிட்டாங்க. இது என்ன அவங்களுக்கு எங்களுக்கு முன்விரோதம்னா, கரூர் 5 ரோடு பகுதியில் இருக்க ஹோட்டல் கடையும் சரி, டீ கடையும் சரி, அங்கே இருக்க கரங்கடை எல்லாத்துலேயும் டெய்லி வாவுஸ் தெருக்காரங்க வந்து 200 ரூபா பணம், 5 புரோட்டா, 20 ஆம்லேட்டு, இந்த மாதிரி பணத்தை கட்டிட்டு டெய்லி வாங்கிட்டு மிரட்டிக்கிட்டே இது மாதிரி இருந்துகிட்டு இருந்தாங்க. இதை எதிர்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் தான். இதோட 4 எஃப்ஐஆர் ஆயிருக்கு. அந்த 4வது எஃப்ஐஆர் என்னை அடித்தாங்க, நீ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி என்னை அடித்த கம்ப்ளைண்ட் இன்னமும் நான் சாட்சி இருந்தாலும் 4 டைம் என்னை கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க. அதை நான் குற்றவியல் நீதிமன்ற நடுவர்கிட்ட நான் இதை பற்றி சொல்லி அவர் வார்னிங் பண்ணி அனுப்பிச்சி விட்டார். லாஸ்ட் டைம் வாய்தால நான் அடுத்த இப்போ வர மாதம் நான் சாட்சி ஏறி சொல்ல போகிறேன், கடந்த 7 பேர்த்து மேலே. இதில் வந்து எங்கள் அண்ணனை ஓவர் ப்ரெஷர் வந்தனால இவங்க வந்து எங்கள் அண்ணனை மிரட்டி இது மாதிரி எதுக்கு சாட்சி உன் தம்பி சொல்கிறான், சொல்ல வேணான்னு சொல்லுன்னு சொல்லி எங்கள் அண்ணனை அடித்து இந்த மாதிரி உள்ளாக்கியிருக்காங்க. அதில் சம்மந்தப்பட்ட எங்கள் அப்பாலேருந்து எல்லாத்தையும் அடித்தாங்க. எல்லா வீடியோ ரெக்கார்டும் சர்வேலன்ஸ் கேமரா, அண்ணா 5 ரோடில் இருக்க சர்வேலன்ஸ் கேமராவில் எல்லாமே இருக்குது. இதை பற்றி நாங்கள் தகவல் 30-40 பேர் கத்தியோட வந்தாங்க. அங்கே இருந்த எஸ்ஐலேருந்து டிராஃபிக் போலீஸ்லேருந்து எல்லாருமே அந்த ஆன் த ஸ்பாட்டில் இருந்தாங்க. நாங்கள் சிகிச்சைக்கு அடுத்து அரசு மெடிக்கல் காலேஜுக்கு நாங்கள் போகும்போது அங்கேருந்து நாங்கள் பின்தொடர்ந்து 25 பேரும் எங்களை மெடிக்கல் காலேஜுக்கு உள்ளே விடல. அதுக்கான வீடியோ எங்கள்கிட்ட இருக்குது. உள்ளே விடல, ஏன்டா உள்ளே போகிறோம் எங்களை அட்மிஷன் போடல. நாங்கள் ஓபி தான் வாங்கணும், எங்களை அட்மிஷன் ஒழுங்காக போடல. அங்கேருந்து நாங்கள் 100 கால் பண்ணோம், எங்களுக்கு முறையான பாதுகாப்பு இல்லை. அவங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்களை வெளியே தாட்டி விட்டாங்க. நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் பசிவால் ஸ்டேஷனுக்கு வெளியே அங்கே நின்றுட்டு இருந்த அந்த 2 பேர்த்த SP 8 அவர் ராமலிங்க சார் அவர் மூலியமாக நாங்கள் பிடிச்சி DSP சாருக்கு அறிவுறுத்தல் பேரில் நாங்கள் வந்து டவுன் ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் வந்து டெம்போ டிராவலர்லேருந்து அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போனோடனே நாங்கள் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறோம். எஸ்ஐ விசாரிக்கிறார், எஸ்ஐ உதவி ஆய்வாளர் நாகராஜ் விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவரே வீடியோ எங்கள்கிட்ட காட்டுறாரு. இந்த அவங்களை அடித்த வீடியோலாம் இங்கே இருக்குது பாருங்க, என்கிட்ட இருக்கு, நான் ஒழுங்காக விசாரிக்கிறேன், 5 மணிக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, சார் இவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிங்களானே, அதுக்கு நீங்கள் ஸ்டேஷனை பார்த்து கவனிக்கணுன்றாரு. என்னங்க சார் கவனிக்கணும்? நான் ஒரு அட்வொகேட்டு, எங்கள் அண்ணன் ப்ரொஃபஷனல் டாக்டர், நாங்கள் அடித்து நாங்கள் எது கவனிக்கணும்? நான் இது வரைக்கும் யாருக்குமே கேஸுக்கு ஃபீஸ் வாங்கி கூட இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தது கிடையாதுங்க சார். நீங்கள் மாதிரி இந்த மாதிரி அராஜகம் பண்ணீங்கன்னா 4 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் டைம் சார். நீங்கள் 70,000 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வாங்க, இல்லைன்னா அவங்க மேலே நான் எஃப்ஐஆர் போடுறேன், இல்லையா நீங்கள் என்னன்னு பாருங்கள் எங்களுக்கு சொல்லுங்கன்னா எங்களுக்கு பணம் இல்லை. நாங்கள் 4 மணிக்கு அவங்க எங்கள் கண்ணு முன்னாடி வெளியே அனுப்புறாரு. இது சம்மந்தமாக நாங்கள் எஸ்ஐ நாகராஜுக்கு அவர் கால் பண்ணி எங்கள் செல்லிருந்து பேசல, அவங்க ஸ்டேஷனில் இருக்க டவுன் ஸ்டேஷனில் இருக்க போலீஸ் ஹெட் மூலியமாக எங்கள்கிட்ட பேசுகிறாரு. பேசி என்ன சொல்கிறாருன்னா, அந்த கேமரா ஒர்க் ஆகல, அதனால நான் வந்து அவங்கள நான் வெளியே விட்டுட்டேன், நான் இப்போ ஒழுங்காக விசாரிச்சுட்டு தான் பண்ணேன்னா, நேற்று அப்போ இருந்த நேற்று 70 போலீஸ் அங்கே இருந்திருப்பாங்க, அவங்களாம் என்ன ஆகுது? அவங்கள விசாரிக்க மாட்டாங்களா? அங்கே வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனாக வந்து அந்த இடத்துல விசாரிக்கணும். கேமராவில் எல்லா கேஸுமே போட மாட்டாங்களா? இதே இடத்துல அந்த இடத்துல ஒரு போலீஸை பிடிச்சி 10 பேர் அடிச்சிருந்தாங்கன்னா 10 பேர்த்து மேலே இல்லை கேமரா இல்லை, அதனால 10 பேர்த்த வெளியே விட முடியுமா சொல்லுங்கள்? ஆனால் அந்த வீடியோவை எஸ்ஐ நாகராஜே வச்சிருக்காரு. வச்சதுக்கப்புறம் எங்கள்கிட்ட இப்படி சொல்கிறாரு. மேற்கொண்டு எஸ்ஐ நாகராஜ் மேலே நான் ஆல்ரெடி 5 லட்ச ரூபா வாங்கிட்டு போதை மாத்திரை வச்சு ஒருத்தர் உள்ள தள்ளினாரு. அந்த கேஸில் அந்த வக்கீல் நான், அவர் மேலே அகேன்ஸ்டாக ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் இந்த மாதம் ஒரு 2-3 மாதத்தில் நாங்கள் போட வேண்டியது. NTPS கேஸோட ரிசல்ட்டு எங்களுக்கு வந்துருச்சு. அவரால் போடுறத வந்து நாங்கள் நாகராஜ் அறிஞ்சிக்கிட்டு இந்த ஆங்கிளில் வந்து இப்போ எங்கள் அண்ணன் இதானனால நாகராஜ் முன்விரோத காரணமாக இதை நாகராஜ் பண்ணிகிட்டு இருக்காரு. காலையில் எல்லாத்தையும் சிரித்து பேசிட்டு பணமும் கேட்டுக்கிட்டு இந்த முன்விரோதனால இது எதுவுமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. முடிஞ்சால் என்ன பண்ணு, வக்கீல்னா என்ன பண்ணுவேன்? வந்து என்கிட்ட ஸ்டேஷனில் பேசிப்பேன், நான் ஃபோனில் என் நம்பர் வந்து கூப்பிட்றேன், வந்தால் ஸ்டேஷனில் பேசிப்பார், நான் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு நாங்கள் ஒரு அட்வொகேட்டாக இருந்து நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதனால தான் நாங்கள் எல்லாமே கரூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வந்து நாங்கள் பெடிஷன் கொடுக்க வந்திருக்கோம். இதுக்கு மேலே இல்லைன்னா
எங்களுக்கு ஒரே நீதி எங்கே கிடைக்குன்னா கரூர் நீதிமன்றமும் மதுரை உயர்நீதி கிளை மட்டும்தான் எங்களுக்கு ஒரே நீதி கிடைக்கும். அந்த நாகராஜ் இது வரைக்கும் கரூரில் எல்லா ஸ்டேஷன்லையும் பணம் வாங்குற முதல் கரப்ஷன் ஆளே நாகராஜ் தான். அவரை உடனடியாக கைது பண்ணணும். 10,000 ரூபா டிங்கன் ரவியில் பிடிச்சாங்கன்னா 10,000 கோர்ட்டுக்கு ஏன் கொடுக்குறேன், எனக்கு 5,000 ரூபா கொடு, எனக்கு கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு இருக்காரு. இதை பற்றி ஓவர் கம்ப்ளைண்ட் நாகராஜ் மேலே நான் போட்டிருக்கேன். இது முன்விரோதம் தான். நாகராஜ் எனக்கு ஆல்ரெடி முன்விரோதத்தில் தான் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்கள் நாகராஜ் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் நான் கோட். ஒரு டாக்டருக்கு ஒரு வக்கீலுக்கு பாதுகாப்பு தரோம்னா அதில் வந்த ஆப்போசிட் எதிரிங்க எல்லாருமே 3 கேஸு 4 கேஸு உள்ள நாங்கள் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறோம். கிரைம் பிரான்ச் வந்து விசாரிக்குது அந்த அக்யூஸ்டா. சார் இவனை நான் தொலைவிட்டு இருந்தேன், நீங்கள் பிடிச்சிருந்து கொடுத்துட்டீங்க, நாங்கள் போய் உன்னை கூட்டிகிட்டு போய் விசாரிக்க. இல்லைங்க சார், ஆல்ரெடி எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது, நாங்கள் விசாரிக்கிறோன்றாங்க. அந்த மாதிரி 4-5 கேஸ் இருக்குது அக்யூஸ்டா. இந்த மாதிரி விரல் என்ன தப்பு இருக்குது? சட்டம் சொல்லுதா? புதுசாக வட்டம் வந்த சட்டம் இதெல்லாம் எடுத்து சொல்லுதா? நாகராஜ் சார் வந்து இந்த மாதிரி வெளியே விடலாம், அட்வொகேட் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த மாதிரி என்ன நடவடிக்கை இருக்காங்க? எல்லா சாட்சியுமே எங்கள்கிட்ட இருக்குது. நாகராஜ் அவர் மேலே கோர்ட்டில் முறையாக நாங்கள் போய் தனி புகார் நடவடிக்கை எடுக்க போகிறோம். பொய் வழக்கு போடுறதுனால அவர் மேலேயும் நாங்கள் நடவடிக்கை போகிறோம். இதனால எங்களுக்கு எந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்தாலும் நாகராஜ் சார் தான் பொறுப்பு, உதவி ஆய்வாளர். அவ்வளோதான். நன்றி.